இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் 9வது முறையாக நிதிநிலை அறிக்கையை நேற்று தாக்கல் செய்தார்கள். இதில் குறிப்பாக ஜவுளி தொழிலுக்கு ஒரு நீண்டகால திட்டமாக, ஜவுளி தொழில் வளர்ச்சியடைவதற்குள்ள திட்டமாக நிறைய அம்சங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ் நிறைய அறிவித்திருக்கிறார்கள். அதே போல ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியமான துணி நூல் உற்பத்திக்கு முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள். பெண்கள் விடுதிக்கு ஒரு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல சம்ரத் 2 என்ற முதல் திட்டமானது வெற்றிகரமாக செயல்பட்டு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் வாயிலாக கூட ஒரு 15,000 பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அது 2வது திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கண்டெய்னர் உற்பத்திக்காக ஒரு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். இது எங்களது நீண்ட நாள கோரிக்கை. கண்டெய்னர் கிடைக்காமல் எங்களது இறக்குமதியாளர்கள் மிகவும் சிரமப்பட்டு நிறைய ஏற்றுமதி எங்களுக்கு பாதித்தது. அதை போக்கும் வகையில் இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே கண்டெய்னர் உற்பத்திக்கான வழியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மொத்தத்தில் ஒரு குரோத் ஓரியன்ட் பட்ஜெட்டாக, அதாவது ஜவுளித்தொழில் மேம்பாட்டுக்கான ஒரு பட்ஜெட்டாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். இதன் காரணமாக இந்த தொழில் நீண்ட வளர்ச்சியை எட்டும் என்பதில் ஐயமில்லை. அமெரிக்க வரி விதிப்பின் காரணமாக சற்றே எங்களது தொழில் தேக்கமடைந்திருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்தது அமெரிக்க ஏற்றுமதிக்கு ஒரு ஃபோக்கஸ் மார்க்கெட் இன்சென்டிவ் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய ஸ்கிரிப்ட் 20% வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த அறிவிப்பு வெளிவரவில்லை. அதே போல் இந்த வட்டி மானியம் 2.75%, ஒரு 50 லட்சம் ரூபாய் அதிகபட்சம் என்ற இலக்கு நிறுத்தியிருந்தார்கள். அதை 5% கேட்டிருந்தோம். இவையெல்லாம் பின்னாளில் அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்தோ அல்லது கடிதம் வாயிலாகவோ கேட்டு பெற முயற்சி செய்வோம். மொத்தத்தில் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவருடைய நிதிநிலை அறிக்கையை வரவேற்கிறது. யூரோப்பியன் யூனியன் இது பற்றி கேட்டிருந்தாரு. யூரோப்பியன் யூனியன் சந்தை மதிப்பு வந்து $750 பில்லியன். நம்ம வந்து இப்போ $13 பில்லியன் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஷார்ட் டேர்மில் வந்து $40 பில்லியன் ரைஸ் ஆகிடும். ஒன்ஸ் இந்த யூஎஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ தான் சைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா அபரிதமான வளர்ச்சி இதனால தான் ஆச்சு, டியூட்டி ஃப்ரீனால. நம்ம அதே லெவலில் கவர்மெண்ட் வந்து இந்த முயற்சி எடுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து $40 பில்லியன் ஷார்ட் டேர்மில் ரீச் பண்ணிவிடும். அது வந்து திருப்பூருக்கு வந்து ஒரு பெரிய அபரிதமான வளர்ச்சி அது. இப்போ யூஎஸ் பிஸ்னஸ் குறைஞ்சிருக்கிறது வந்து அது ஈடு கட்டும் கண்டிப்பாக.